ஹலோ ஆல் வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சுருப்பீங்க. ஸோ எப்படிலாம் போச்சு, என்ன மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க, ட்ரெஸ்லாம் போட்டாச்சா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹாப்பினஸ் நானும் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ நேற்று தைத்திருநாள், தைப்பொங்கல் காலையில் 3 மணி போலவே என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி நாள் வந்துட்டு சரியாக தூங்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற டயர்டில் நேற்று போகி அன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தோம். இருக்கிற டயர்டில் நல்லா நான் தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு அலாம் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை அடிக்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த ஸ்னூஸில் போட்டு தான் வச்சுருந்தேன். ஓகே, அன்றைக்கி நைட்டு குட்டீஸ்க்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானை, வாழைப்பழம், மாயிலை, அப்புறம் இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே. அடுப்புலாம் நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம் இல்லையா, அந்த அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் வந்துட்டு இந்த வீடு கரெக்டாக 1 இயர் ஆகுது. இந்த வீடு நம்ம வந்து வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு கரெக்டாக 1 இயர் ஆகுது. அது எங்களால் மறக்கவே முடியாது. பொங்கல் கிட்ட நெருங்க நானும் அவரும் பேசிகிட்டே இருந்தோம். இன்னை வரைக்குமே பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் தான் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்துட்டு பத்திரிக்கை அடிக்க போனோம்ல, இன்றைக்கி நம்ம எல்லா வீட்டுக்கும் போய் கொடுத்துருந்தோம்ல, அந்த மாதிரி எங்கள் ஹாப்பினஸை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்தளவுக்கு சூப்பராக 2024 வந்துட்டு கடவுள் நிறைவேற்றி எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பொங்கல் கிட்ட பொங்கல் இது வந்துட்டு வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி அந்த வைப்பில் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த முடிஞ்சு இப்போ 2025 நான் எப்படி இருந்தேனோ, நான் இந்த வீடு முதல் தடவை பார்க்க வரும்போது நான் நினச்சது என்னென்னா, நம்ம இந்த வீடு ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா நம்ம மொட்டை மாடியில் நம்மளுடைய பொங்கல் வந்துட்டு வைப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இயர் 2025 நாங்கள் மொட்டை மாடியில் பொங்கல் வச்சுருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம். வாசலாக இருக்கட்டும் இல்லை மொட்டை மாடியாக இருக்கட்டும், எங்கேயுமே இந்த பொங்கல் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல். கண்டிப்பாக எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. பொதுவாக நான் என்ன மாதிரி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னா எனக்கு அது வந்துட்டு இல்லை வீட்டில் சாமி கும்பிடணும், வீட்டில் விளக்கேற்றணும், அந்த மாதிரி எனக்கு. மற்ற டைமில் நல்லா ஊர் சுற்றுவேன், நல்லா ஜாலியாக இருப்பேன் அந்த மாதிரி. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் வீட்டில் விளக்கேற்றிடணும். காலையில் எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கூட டைம் கொடுங்க, நான் டக்குன்னு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் வேறு எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை, ஃபேமிலியாக போகிறோம், போய் தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அது நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்மளால் வந்துட்டு அதை மாற்றிக்க அமைச்சிக்க முடியும் அப்படின்னா நான் வந்துட்டு இல்லை, நான் வீட்டில் விளக்கேற்றிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இன்னொன்று, இப்போ ஃபேமிலியாக நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியாச்சு, இந்த நாளைக்கு நம்ம போகிறோம். ஏன்னா நமக்கு ஒட்டுக்கா லீவ் கிடைக்கும் போது நம்ம ஃபேமிலியாக ஏதாவது வந்துட்டு பிளான் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே ஃபேமிலி, எங்கள் அம்மா, அப்பா, மாமா, என் தம்பி வீடு, இந்த மாதிரி எல்லாருமே எங்கேயாவது போயிட்டே இருப்போம். அதுவும் பொங்கல் லீவ்லாம் சொல்லவே தேவை கிடையாது. நமக்கு கண்டினியூஸாக டிஃபால்ட்டாக 3 நாள் நமக்கு லீவ் வந்துடும். அதுவும் சாட்டர்டே சண்டே கூடலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அல்வா மாதிரி நமக்கு கிடச்சிரும் லீவ் எல்லாமே. அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஒரு 4 days 3 daysலாம் வந்துட்டு வேன்லாம் வச்சு இந்த மாதிரி போயிட்டு வருவோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் அன்னைக்கு பொங்கல் இல்லை, பட் ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம வீட்டில் பொங்கல் பொங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கும். பொங்கலாக இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், அன்றைக்கி நான் பண்ண வேண்டியதை முன்னாடி நாள், அந்த அன்னைக்கு என்னால் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு போயிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. இப்போ போச்சு பார்த்தீங்கன்னா 2024 விநாயகர் சதுர்த்தி. அப்போ வந்து நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம். ஆமாம், வேளாங்கண்ணி தான் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, விநாயகர் சதுர்த்தி இன்னும் 2 நாள் இருக்கே, நீங்கள் இப்போவே சாமி கும்பிடுறீங்களே அப்படின்ட்டு. அன்றைக்கி என்னால் பண்ண முடியல. அதனால் நான் முன்னாடியே நம்ம வீட்டு விநாயகருக்கு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு போயிருந்தேன். ஸோ சாமி கும்பிடுறது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நமக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத போது நம்ம எவ்வளோ பெருசாக பண்ணினாலும் அதில் ஒரு வேல்யூவும் கிடையாது. அந்த நாள் இருக்குது, இல்லை நம்ம வீட்டில் விளக்கேற்றி ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு. எனக்கு என்னென்னா, இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் எல்லா தெய்வங்களையும் வழிபடணும், எல்லா ஃபெஸ்டிவலையும் நம்ம வீட்டில் சாமி கும்பிடணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. பொங்கல் அன்னைக்கு காலையில் 3 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பானை கழுவுறது இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் வாசலில் வந்துட்டு கோலம் போட்டாச்சு. இப்போ மொட்டை மாடியில் போயிட்டு கோலம் போடணும். இருட்டோடு போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் எழுப்பி அப்புறம் நாங்கள் போயிட்டு கோலம்லாம் போட்டுட்டு பாதி போட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா மழை வேறு. நல்ல மழை இல்லை, ஒரு சடசடான்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மழை வருது. ஆனால் நல்ல வேளை அங்கங்கே கோலம் வந்துட்டு காலையில் ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே அடுப்பு வச்சு அதுக்கப்புறம் இந்த தீ மூட்டுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கீங்க, அந்தளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஹெல்ப்பு கூப்பிட்டு அவங்க அடுப்பில் தனெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பானையை வச்சு பாலை ஊற்றி கிழக்க பார்த்து பாலும் பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல்.
பொங்கல்லாம் பொங்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் திக்னே இருந்தது. ஏன்னா ஒரு மாரி மூடி கிளைமேட்டா இருந்தது. அது பனியா இல்ல இந்த போகிக்குலாம் பண்ணுவாங்க இல்லையா? புகைலாம் போட்டு அந்த மாரியா என்னன்னே தெரியல. ஆனா ஒரு மாரி மூடி கிளைமேட்டா இருந்தது. கோலம் போடும்போது நல்லா கொஞ்சம் மழையும் இருந்தது. அதனால எங்கேயாவது பொங்கல் வைக்கும்போது கரெக்ட்டா மழை வந்துருமோ அப்படின்ற மாரி ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தோஷமே இருந்தது. அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பெரியவங்க கையில அரிசி போடுவோம் இல்லையா? அப்புறம் மாமியார கூப்பிட்டுருந்தோம். அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அரிசி போட்டு, அதுக்கப்புறம் எங்க மாமியார், பசங்க, நான் எல்லாமே போட்டு எனக்கு அடுப்பு முன்னாடி உட்காந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கண்ணு எரிச்சலாவே இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், அடிக்கடிக்கு வந்து கலரி மட்டும் விட்டுட்டு இருந்தேன். அவங்க தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பாருங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. தம்பி ட்ரெஸ்லாம் போட்டாங்க. இன்னும் பாப்பாங்க நான் தலை சீவில போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிடணும். அதுக்கப்புறம் நானும் அவங்களும் கீழே போயிட்டோம். எங்கள் மாமியார் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க பொங்கலை. பாப்பாக்கு நான் தலையெல்லாம் சீவி விட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் மேலே கூட்டு வரதுக்குள்ளே அவங்க வெள்ளெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது கேப்பில் கரும்பு வாங்கலை. அதுக்கப்புறம் போய் கரும்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள கடைக்கு அமைச்சு கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே மொட்டை மாடிலேயே அழகாக படித்து நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்ருந்தோம். என்னென்ன நமக்கு ஆசை இருக்கோ என்னென்ன தோணுதோ அதெல்லாமே டக்கு டக்குன்னு அது நிறைவேறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடணும். ஐயோ நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலையே, இது பண்ண முடியலையே, நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு அந்த டைம் போனதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறது பதிலாக நம்ம முன்னாடியே அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எண்ணங்களுக்கு நினச்சபடி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இது வந்துட்டு நான் கற்றுக்கிட்டது, நான் ஃபாலோ பண்ணுறது, எனக்கு ஃபாலோ பண்ணி நடந்தது. நான் எப்போவுமே உங்களுக்கு தான் சொல்வேன் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லதாக போகுது கெட்டதாக போகுது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் போட்டதுனால தான் அது நடந்திருக்கு. அந்த விளைவுகளை நம்ம தான் சந்திச்சு ஆகணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம தான் சந்திச்சு ஆகணும். லாஸ்ட் இயர் ஷஷ்டியில் ஆரம்பித்த இந்த வீடு பிரச்சனை எங்களுக்கு அதுக்கப்புறம் பொங்கலில் தான் வந்து முடிஞ்சது. இந்த வீட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் இயர் ஜான்வரி 1 2 எனக்கு கரெக்டாக தெரியல, 2ஆம் தேதி அதான் சம்திங் இருந்தது, எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அப்போ முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் எனக்கு கேப் இருந்தது. 14ஆம் தேதி பொங்கல், 18ஆம் தேதி நம்ம வீட்டுடைய கிரகப்பிரவேசம் நம்ம வச்சுருந்தோம். இந்த பொங்கல் வைக்கிற வைப்பு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு வீடு நம்ம கையில் ஒழுங்காக வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ், இதெல்லாம் சேர்ந்து போன வருஷம் வந்துட்டு ஒரு மாதிரி திக் நிமிடங்களாகவே போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் அதெல்லாமே பழையசு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ நடந்த மொமெண்ட் எல்லாமே அதெல்லாம் மறந்துட்டு இனி நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க இருக்குதோ அதெல்லாம் நம்ம நினச்சி நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும் அப்படின்னு நம்ம வழி வகுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நோக்கி மட்டும் நம்ம போகணும். பழசு நடந்தது எல்லாமே அப்படியே சுமந்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு நடக்க முடியாது. ஒரு மாதிரி கனமாகவே இருக்கும். கனத்தை தூக்கி நம்மளால் நடக்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தாங்க லைஃப்லையுமே என்ன ஒரு பேட் சுச்சுவேஷன் நமக்கு வந்தாலும் அது நமக்கு கரெக்டாக 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கூட நம்ம வந்துட்டு அதை நினச்சிட்டு இருக்கலாம், தப்புனும் கிடையாது. பட் அதை நினச்சிட்டு ஒன்ஸ் நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா அகெயின் நீங்கள் அந்த ஒரு ஹாப்பினஸ்குள்ளே வந்துடணும். அதே உங்களுக்கு உண்டான அந்த பழைய லைஃப் எப்படி உங்களுக்கு அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதை விட்டுட்டு புதுசாக என்ட்ரி ஆகணும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஃபோனில் ஒரு டிபி சேஞ்ச் பண்ணாலே நமக்கு அந்த மைண்டுடைய ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாகும். நான் எப்போவுமே அதுதான் பண்ணுவேன். நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நமக்கு யார் மேலேயாவது போயிட்டு கத்தணும் அப்படின்லாம் நமக்கு இருந்ததுன்னா ஒன்று தனியாக ரூமில் நல்லா கத்திருங்க, அது ஒன்று. இன்னொன்று ஃபோனில் நம்ம கையில் எப்போவுமே நமக்கு ஒரு 3வது கை அப்படின்னா அந்த ஃபோன் தான். அந்த ஃபோனில் ஃப்ரண்ட் ஃபேஸ் வரும் இல்லையா, டிபியை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் அந்த வால்பேப்பரை. அதுவே நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் வந்துட்டு ரிலீஃபாக ஏதோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு முருகர் வைப்பேன், சிவன் வைப்பேன். சிவனும் முருகர் 2 பேரையும் மாற்றி 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 கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் வச்சுட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாமா? இன்டெப்த் மீன்ஸ் லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கோ அதெல்லாமே நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பாடமாக தான் இருக்குமே தவிர நம்ம அதை நோக்கி நம்ம மறுபடியும் அந்த லைஃப்க்கு போகவே கூடாது. ஒன்று உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அது முடிஞ்சது, அவ்வளோதான். மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பழைய விளிம்புகள் இருக்கும் இல்லையா, அந்த பழைய அந்த கசடை எல்லாமே நமக்கு தெரிய தான் செய்யும். ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கை நீங்கள் தேடும்போது தான் அந்த பழசு எல்லாமே மறைஞ்சி நமக்கு புதுசான ஒரு வழி பிறக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு லேட்டாக தான் புரியும். அது நம்ம வந்துட்டு யாராவது சொன்னால் நமக்கு அதை ஏற்றுக்கவே மாட்டோம். அதே இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கெத்தாக, கொஞ்சம் நமக்கு வயசு இருக்குது, கொஞ்சம் நமக்கு நேரம் இருக்குது, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம அதை ஒரு திமிராக தெரியலாம். பட் நம்ம அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியும். ஐயோ அது கஷ்டம், திருப்பி அதுக்குள்ளே நம்ம போகவே கூடாது அப்படின்னு. ஸோ இருக்கும்போதே
உங்ககிட்ட என்ன இருக்கோ அது இருக்கும்போது அனுபவிச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய அந்த அழகான வாழ்க்கையை கோபத்தாலேயோ இல்லை மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய பொறாமை குணத்தாலேயோ நம்ம அதை இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி அதுதான் புருஷன் பொண்டாட்டி உறவும் கூட. இப்போது ஹஸ்பண்ட் என்ன வேணால் நம்மளை திட்டலாம், என்ன வேணால் நம்மளை வந்துட்டு செய்யலாம். பட் ஒரு சின்ன கோபத்தால் ஒரு சின்ன ஒரு முடிவுனால இப்போ டிவோர்ஸ் வரைக்கெல்லாம் போகிறாங்க. எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க திருந்தலை அடங்கலை அப்படின்னா நம்ம அது போகிறது நமக்கு நல்லது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பெண்கள் என்ன வேணால் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்னா இல்லை. அது வந்துட்டு டக்குன்னு எடுக்கிற முடிவு கிடையாது. நம்மளை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம வீடு நம்ம ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தாண்டி நம்மளை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம அம்மா அப்பா கூட பார்த்துக்க மாட்டாங்க மீன்ஸ் எப்படின்னா அது அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு மன உளைச்சல் தான். ஏன்னா கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அப்படி தானே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் வாழ்க்கையில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வாழ்க்கை கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா கடைசியில் உங்கள் பேச்சு ஹஸ்பண்ட் கேட்டு தான் ஆகணும், அவர் பேச்சு நீங்கள் கேட்டு தான் ஆகணும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். கூட வந்துட்டு நிறைய ப்ரேயர்ஸ் வைங்க, நிறைய கொடுக்க பழகுங்க. நீங்கள் கொடுக்க கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. நமக்கு இல்லை, நமக்கு நடக்கலை, மற்றவங்க நடந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. அவங்களுக்கு நடந்தாலும் அது நமக்கு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் என்ன கோவில்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.